அவர் வந்து கெத்து பட் ஸ்டில் வீட்டுக்குள்ள வந்து அழுதுகிட்டு ஏன்டி என்னை விட்டு போன அப்படின்னு கேட்ட அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அதே சேம் டைம் அன்பு ஒரு அறை வாங்குவாரு, வாங்கிட்டு சும்மா இருப்பாரு, அடுத்த நாளே கிளம்பி போயிடுவாரு அவங்க ஆள்கிட்ட. சோ படம் ஃபுல்லா அந்த ஃபீமேல் டாமினன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தீங்க. அதாவது சொல்லுவாங்க ஒரு ஆண்மைக்குள்ள இருக்க பெண்மை, ஒரு பெண்மைக்குள்ள இருக்க ஆண்மைங்கிறத ரொம்ப அழகா என்ஹான்ஸ் பண்ணிருந்தீங்க. அவங்க ஹக் பண்ணிட்டு நான் தான் இருக்கேன்ல எதுக்கு அழுகிறேன் அப்படின்னு அவங்க ரக்கடான வாய்ஸ் சொன்னதுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஐடியாலஜி பத்தி சொல்லுங்க. என்னன்னா நீங்க நார்மலாவே ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல, அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப சாதாரணமா போயிடும். அது பெரிய அதுக்கப்புறம் பெரிய டிராமாலாம் நடக்காது. ஏன்னா வேணும்னு தான் 2 பேருமே இருக்கிறாங்க. இப்ப இதோட நான் கிளம்பி போறேன்னு யாருமே இல்ல. வேணும்னு நினைக்கிற 2 பேர் சேர்றதுக்கும் அவ்வளவு நேரம் ஆகாது. வேணான்னு நினைக்கிற அதுல ஒருத்தவங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டா கூட அந்த சண்டை நிக்காது. 2 பேருக்குமே வேணுங்கும் போது அந்த சண்டைக்கு ஏன் அவ்வளவு நேரம் ஆக போகுது, அது முடிஞ்சிடும். அது யாருமே இல்ல பிரைவேட்டா இருக்கும்போது அவங்க ஈஸியா இதாயிடும். இந்த மாதிரி நடந்துக்கலாமே, இப்ப என்ன நம்ம ஆளு தானே, அதுல என்ன இருக்கு. சில நேரத்தில் நானே தப்பு பண்ணிருக்கேன்னா வச்சுக்கோங்க, என்ன ஆயிட போகுது, இதனால என்ன இதாயிட போகுது அப்படி சொன்னா